போராட்டம் நடந்தாலும் அதுல மோர் தென் 50% இஸ்லாமியர்கள் இருந்தார்களா இல்லையா? திருப்பூரில் நடந்த போராட்டத்தில், எந்த திருப்பூர் போராட்டத்தில் கொடிக்காத்த குமரன் செத்தாரோ அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டதில் 4 பேர் முஸ்லிம்கள். வரலாறு தெரியுதா இருக்குது? தெரியல. இன்னைக்கு இந்த நாடு சுதந்திரம் அடைந்து, இந்த நாட்டில் சுதந்திர ஆட்சி நடந்து, இந்த நாட்டில் உச்ச நீதிமன்றம் என்றும் உயர் நீதிமன்றம் என்றும் பாராளுமன்றம் என்றும் பெரிய அளவிற்கு வளர்ந்து நிற்பதற்கு காரணங்களில் மிக முக்கியமான காரணம் இந்தியாவில் நடந்த விடுதலை போராட்டம். இந்த விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்பது யாராலும் மறுக்க முடியாதது, யாராலும் மறைக்க முடியாதது, யாரை நினைத்தாலும் தடுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சேவையை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்காக செய்தார்கள். கல்வியை படிக்கணும் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய மார்க்கும் மற்றவருடைய மார்க்கும் ஒப்பிடும் போது, நம்மளுடைய திறனும் மற்றவருடைய திறனும் ஒப்பிடும் போது மேட்ச் பண்ண முடியல. ஏன்னா அவங்க பெரிய அளவுக்கு பொருளாதாரம் உடையவர்களாக இருக்கிறார்கள், பெரிய அளவிற்கு இந்த படிப்பு சார்ந்த விஷயங்களை புரிந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தில் இந்த விஷயமான புரிதல்கள் எல்லாம் இல்லாத காரணத்தினால நாம நிறைய வேலைகளை கிடைக்காத ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது என்று பல புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இந்த நாட்டில் சொந்த வீடு வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவிற்கு குறைவாக இருக்கிறது. இந்த நாட்டில் பெரிய பொருளாதார வலிமை மிக்கவர்களாக இஸ்லாமியர்கள் இல்லை, பெரிய தொழிலதிபர்களாக இஸ்லாமியர்கள் இல்லை. இஸ்லாமியர்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய வேலைகளாக எது இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குறைந்த செலவில் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டெய்லராக இருக்கிறார், அல்லது ஒரு சின்ன அளவுக்கு துணி வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலங்களை எல்லாம் படைத்தது இறைவன் ஒருவன் என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவனின் அடிமையாகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சியம் கூறியவனாகவும், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவது, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும் எனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டி கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு மாநாடை நடத்தி முடித்துவிட்டு அதிலே கலந்து கொண்ட பல நபர்களில் ஒருவராக நீங்களும் இருந்திருப்பீர்கள். அதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் பேசப்பட்டது. மார்க்க ரீதியாக இளைஞர்கள் எவ்வாறு தங்களை பார்த்து கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறது, தௌஹீது கொள்கையினுடைய அவசியம் என்ன என்பதையான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்ட அந்த விஷயத்தில் இடஒதுக்கீடு என்கின்ற ஒன்றை குறித்தும் பேசப்பட்டது. இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. இதை ஜும்மா மேடையில் பேச வேண்டுமா, ஜும்மா மேடையில் இதை குறித்து எடுத்து சொல்ல வேண்டுமா, ஜும்மா மேடைக்கு இந்த தலைப்பு பொருத்துமா என்று நம்மில் சிலருக்கு தோன்றலாம். கண்ணியத்திற்கு உரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமைகளுக்காக போராடுவதை
ஆர்வமூட்டினார்கள். உரிமைகளுக்காக போராடுவது என்பது மார்க்கத்தில் ஒரு வடிவமாக இருக்கிறது. இப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்குண்டான பின்னடைவுகளுக்கு ரிசர்வேஷன் என்கின்ற இடஒதுக்கீட்டை தீர்வாக நாம் சொல்லுகிறோம் என்றால், அதை நம்மில் பலர் எவ்வாறு பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அது ஏதோ நமக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகை மாதிரி பார்க்கிறாங்க. ஒரு சலுகை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது சலுகை இல்லை, அது உரிமை. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த உரிமை நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்கின்ற தேவை என்பது இருக்குது. இப்ப இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நல்லபடியாக வாழணும், அவர்களுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களும் சிறப்பாக கிடைக்கணும். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், சமூக பாதுகாப்பு, மருத்துவம், இது எல்லாமே எல்லோருக்கும் சமமாக அழகாக கிடைக்கணும். கிடைக்குதா என்று நீங்கள் பார்த்தால் கிடைக்கவில்லை. அதை நாம உணர்ந்திருக்கிறோமான்னு சொல்லி கேட்டால் அதை நம்ம உணரவே இல்லை. அதான் பெரிய பிரச்சனையே. இருக்கக்கூடியதை வைத்து சந்தோஷப்படுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், மார்க்கம் அதை சொல்கிறது. ஆனால் நாம் மோசமான நிலையில் இருக்கிறோம் என்பதை புரியாமல் நம்மில் பலர் இருக்கிறோம். இது மற்றவர்களை ஒப்பிட்டு இல்லை, நாமே இருக்க வேண்டிய சூழலுக்கு ஏற்றவாறு இருக்கிறோமா என்றால் இல்லை. அதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து யோசிக்கவில்லை. அதிலிருந்து வெளிவதற்கு என்ன தேவை என்பதை குறித்து யோசிப்பதில்லை. மார்க்கமும் இல்லை, சமூகம் குறித்த அறிவும் இல்லை. ரெண்டு பிரச்சனையும் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அப்போ நாம இந்த விஷயத்தை பொறுத்தவரையில், இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில், இது ஒரு சமூகம் சார்ந்த விஷயம் இல்லை, இது அரசியல் விஷயம் கிடையாது. இது உங்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. அப்படி என்ன உரிமை, அது எப்படி உரிமைன்னு சொல்ல முடியும் என்று நமக்கு சிலருக்கு கேள்விகள் வரலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு 100 வேலைகள் இருக்குதுன்னு சொன்னா, அந்த 100 வேலையில் 69 வேலைகள் இன்னார் இன்னாருக்கு என்று பிரித்து கொடுக்கப்படுகிறது. யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில ஒரு 100 வேலை இருக்குதுன்னு கேட்டா, அதுல 49.5 வேலைகள் இன்னார் இன்னாருக்கு என்று பிரித்து கொடுக்கப்படுகிறது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம அதிகாரமிக்க பதவிகளில், அரசாங்க வேலைகளில், கல்விக்கூடங்களில் இருக்கிறோமா என்று பட்டியல் போட்டால் இல்லை. ஏன் இல்லை? முதல் விஷயம், படிப்பை முக்கியம் என்று சிலர் நினைப்பதில்லை. படிப்பினுடைய பின்புலம் சிலருக்கு தெரிவதில்லை. படித்து விட்டாலும் உரிய மதிப்பெண்கள் பெறுவதில்லை. உரிய மதிப்பெண்களை பெறவில்லை என்றால் நல்ல நிறுவனங்களில் வேலை கிடைப்பதில்லை, நல்ல ஒரு இன்ஸ்டிடியூட்ல வேலை சீட்டு கிடைப்பதில்லை. இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான காரணம், நாம் மற்றவர்களோடு போட்டி போட முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்கள் தலைமுறையாக படிக்கிறார்கள், நம்முடைய சமூகம் முதல் தலைமுறையாக படிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை குறித்து சொன்னதோ, அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நம்மில் பலர் கல்வியை கைகளில் விட்டுவிட்டு பணத்திற்கு பின்னால் ஓடினோம். இன்னைக்கு கல்வியை படிக்கணும் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய மார்க்கும் மற்றவருடைய மார்க்கும் ஒப்பிடும்போது, நம்மளுடைய திறனும் மற்றவருடைய திறனும் ஒப்பிடும்போது மேட்ச் பண்ண முடியல. ஏன்னா அவங்க பெரிய அளவுக்கு பொருளாதாரம் உடையவர்களாக இருக்கிறார்கள், பெரிய அளவிற்கு இந்த படிப்பு சார்ந்த விஷயங்களை புரிந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தில் இந்த விஷயமான புரிதல்கள் எல்லாம் இல்லாத காரணத்தினால நாம நிறைய வேலைகளை கிடைக்காத ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது என்று பல புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இதை எப்படி நாம உரிமை என்று சொல்றோம்? எதற்காக நாம உரிமை என்று இதை சொல்ல விரும்புறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இந்த நாட்டில் நாம இருக்கிறோம்.
இந்த நாடு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சமம் என்று சொல்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வளங்களிலும் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்கிறது. அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களுக்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது என்றால், அந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோமா என்றால் பெறவில்லை. புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, இந்த நாட்டில் சொந்த வீடு வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவிற்கு குறைவாக இருக்கிறது. இந்த நாட்டில் பெரிய பொருளாதார வலிமை மிக்கவர்களாக இஸ்லாமியர்கள் இல்லை. பெரிய தொழிலதிபர்களாக இஸ்லாமியர்கள் இல்லை. இஸ்லாமியர்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய வேலைகளாக எது இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குறைந்த செலவில் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டெய்லராக இருக்கிறார், அல்லது ஒரு சின்ன அளவுக்கு துணி வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அன்றாடம் காட்சிகளாகத்தான் பல பேர் இருக்கிறார்கள். அன்றைக்கு வேலை செய்து அன்னைக்கு வருமானம் வந்து அன்னைக்கு சாப்பிடுறது, சேமிப்பு என்று ஒன்றும் இல்லை. இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாம் மிகவும் பின்தங்கியதாக இருக்கிறது. தண்ணீர் பிரச்சனைகள் இருக்குது, சாக்கடை பிரச்சனை இருக்குது, கரண்ட் பிரச்சனைகள் இருக்குது, தெருநாய் தொல்லைகள் இருக்குது. மனிதர்கள் வாழ்வதற்கு ஏதான இடங்களில் இஸ்லாமியர்களில் பலர் இல்லை. பல கோடி இஸ்லாமியர்கள் ஊர் ஊராக செல்லக்கூடிய நாடோடிகளாக இருக்கிறார்கள். டெண்டுகள் கட்டி இருக்கக்கூடிய நாடோடிகளாக இருக்கிறார்கள். பல இஸ்லாமியர்கள் தாங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வாழ முடியாததால் அங்க இருந்து அந்த இடத்தை விட்டு வேறு ஒரு மாநிலத்திற்கு பிழைப்பு தேடி வருகிறார்கள். இப்ப நீங்க இங்க தமிழ்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய வட மாநிலத்தில் உள்ளவங்களாம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல பலர் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க என்று பல புள்ளி விவரங்களை சொல்லிவிட்டு, இதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய கல்வி நிலையில் முன்னேறுவதற்கு இடஒதுக்கீடு என்று இதுவரை கொடுக்கப்படாதது என்று பல அறிக்கைகள் சொன்னார். அப்படிப்பட்ட அறிக்கைகள் சொன்ன அடிப்படையில் நமக்கு இங்கு இடஒதுக்கீடு தமிழகத்தில் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. 3.5% இடஒதுக்கீடு இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம சிலர் சொல்லுவோம் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 3.5% இடஒதுக்கீடு என்பது பத்தாது. இப்ப நம்மளுடைய கேள்வி, இது நம்முடைய உரிமை என்பதை எத்தனை பேர் இங்க நம்புறோம்? இது நம்மளுடைய உரிமை, இது ஒரு ரைட் என்று எத்தனை பேர் நம்புறோம்னு சொல்லி கேட்டா நம்ம பலர் நம்புவது இல்லை. இது ஒரு சலுகை தான் என்பது மாதிரியான எண்ணம் நம்முடைய உள்ளங்களில் பதிய வைக்கப்படுகிறது. இது ஒரு சலுகை, போனா போது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை, கிடைச்சா சந்தோஷம், கிடைக்காட்டி பரவாயில்ல அப்படி என்கின்ற மாதிரியான ஒரு விஷயம் என்பது போல நம்ம நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. இன்னைக்கு இந்த நாடு சுதந்திரம் அடைந்து, இந்த நாட்டில் சுதந்திர ஆட்சி நடந்து, இந்த நாட்டில் உச்ச நீதிமன்றம் என்றும் உயர் நீதிமன்றம் என்றும் பாராளுமன்றம் என்றும் பெரிய அளவிற்கு வளர்ந்து நிற்பதற்கு காரணங்களில் மிக முக்கியமான காரணம் இந்தியாவில் நடந்த விடுதலை போராட்டம். இந்த விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்பது யாராலும் மறுக்க முடியாதது, யாராலும் மறைக்க முடியாதது, யாரை நினைத்தாலும் தடுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சேவையை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்காக செய்தார்கள். அதை நீங்களும் மறந்து விட்டீர்கள், ஆட்சியாளர்களும் மறந்து விட்டார்கள். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த நாட்டிற்காக இவ்வளவு செய்தவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இல்லை. நமக்கும் அதை குறித்த கவலை இல்லை. இப்ப இதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனை. என்ன செஞ்சோம் அப்படி இந்த நாட்டுக்காக? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக என்ன செய்தோம் என்றால், மற்றவர்கள் செய்யாததை நாம் செய்தோம், மற்றவர்கள் யோசிக்காததை நாம் யோசித்தோம், மற்றவர்கள் செய்யாத தியாகங்களை இந்த இஸ்லாமிய சமூகம் செய்தது. உங்களுடைய முப்பாட்டனும் உங்களுடைய பாட்டனும் இந்த தியாகங்களை செய்தார்கள். நமக்கு அது நினைவில் இல்லை. உதாரணத்துக்கு உங்க வீடு இருக்குங்க, கூட்டா நீங்க இருக்கிறீங்க, அந்த வீட்டுல அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து இருக்கிறீங்க. அந்த வீட்டுல உங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா சும்மா விட்டுருவீங்களா? பரவாயில்ல நீங்க வச்சுக்கீங்க, நான் இந்த வீட்டுல சும்மா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். போராட்டம்னா எவ்வளவு கடுமையா போராடுவீங்கன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், வெட்டு குத்து அளவுக்கு போகுது அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை. ஒரு சின்ன ஒரு சொத்து, ஏன்னா இது ஏன் உரிமை, இது அப்பனுடைய சொத்து, என்னுடைய தாத்தனுடைய சொத்து, இதை எப்படி நீ இல்லைன்னு சொல்ல போச்சு? இது எனக்கும் பங்கு இருக்கு.
இந்த பங்கு நீ எனக்கு கொடுக்க மாட்டேற என்று நம்முடைய வீட்டுல கேட்கிறோமே, ஏன் நாட்டுல கேட்க மாட்டோம்? ஏன்னா தெரியல இந்த நாடு உருவானதில் நமக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கு, இந்த நாடு உருவானதில் நம்முடைய பங்கீடு என்ன என்று எதை குறித்து நாம் யோசிப்பதில்லை. பெரிய அளவிற்கு நாம் இந்த நாட்டிற்காக தியாகங்களை செய்திருக்கிறோம். நீங்க எந்த கூட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் முதலில் இந்த நாட்டு விடுதலை போராட்டத்தை தொடங்கியது இஸ்லாமியர்களாகத்தான் இருந்தாங்க. திப்பு சுல்தானுடைய தலைமையில தொடங்கியது 1790களில் நடந்தது. மகாத்மா காந்தி சொன்னார், திப்பு சுல்தானினுடைய தலைமையில் நடந்த அந்த விடுதலை போராட்டம் தொடர்ந்து இருந்தால் இந்தியா என்றைக்கோ வெற்றி பெற்றிருக்கும் என்று மகாத்மா காந்தி சொன்னார். 1790களில் திப்பு சுல்தான் இந்த நாட்டிற்காக விடுதலை போராட்டத்தை நடத்தினார். தன்னுடைய ராஜ்யத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் நடத்தல. சின்னோண்டு மைசூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் நடத்தவில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதுகாப்பதற்காக நடத்தினார். இதை நாம் சொல்லவில்லை, வரலாற்று ஆசிரியர்கள் அதை சொல்கிறார்கள். முதல் இந்திய விடுதலை புலி யார்? திப்பு சுல்தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு திப்பு சுல்தானை ட்ரைட்டர் என்று சொல்றார், திப்பு சுல்தானை மோசடிக்காரர் என்று சொல்கிறார்கள். அதை குறித்து நமக்கு எந்த புரிதலும் இல்லை, அதை குறித்து எந்த விதமான யோசனையும் இல்லை, அதை குறித்து எந்த கவலையும் நமக்கு இல்லை. அப்ப இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்காக பல லட்சக்கணக்கான பேர் செத்தாங்களே, செத்ததில் பலர் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தியாகம் செய்தவர்களுடைய பட்டியலை எழுதி வைத்திருக்கக்கூடிய எந்த ஏடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், எந்த சுவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் சரிபாதிக்கும் அதிகமாக இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். நமக்கு அது தெரியவில்லை. இந்த நாட்டுக்காக ராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய படையில் இஸ்லாமியர்கள் ஜெனரல்களாக இருந்திருக்கிறார்கள். அதை தாண்டி அந்த படை அமைவதற்கு தேவையான சில கோடிகள் இல்லை, பல கோடிகளை இஸ்லாமியர்கள் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாயை தொடப்போகுது. அன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் 2.5 அணா இருந்தது. 2.5 அணா, ஒரு பவுன் தங்கம் 2.5 அணா. 2.5 அணா என்பது 2.5 அணா 24 அணா இருந்தது. 8 அணா என்பது 50 காசு. 24 அணா இருந்தது அன்னைக்கு. அந்த 24 அணா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் 1 கோடி ரூபாயை இந்த நாட்டினுடைய ராணுவம் கட்டமைக்கப்படுவதற்காக ஹபீப் என்பவர் கொடுத்தார். 1 கோடினா எத்தனை கிலோ தங்கம் வாங்கலாம்? 24 அணாவுக்கு 1 ரூபாய்க்கு 1 பவுன் தங்கம் கிடைத்தது என்றால் 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை பவுன் தங்கம் வாங்க முடியும்? அது எத்தனை கிலோ? லாரியில தான் வச்சு கொண்டுட்டு போனோம். அவ்வளவை தர்மமாக கொடுத்தாங்க இந்த நாட்டுக்காக. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க? வேற யார் கொடுத்தா இந்திய வரலாற்றில் சொல்லுங்க. இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை கொடுத்த வேறு ஒருவரை சல்லடை போட்டு தேடி சொல்லுங்கள். 300-400 ஆண்டு காலம் நடந்த இந்த விடுதலை போராட்டனுடைய வரலாற்றில் இவ்வளவு பெரிய தர்மத்தை கொடுத்த ஒருவனை நீங்கள் சல்லடை போட்டு சொல்லுங்கள். முடியாது. முஸ்லிம் செஞ்சா அதை குறித்து முஸ்லிம்களுக்கே தெரியல, அதை குறித்து கவலையும் இல்லை. எப்படி உங்க தகப்பன் வீட்டுக்கு எனக்கு இடம் வேணும் என்று கிடந்து போராடுறீங்களோ அப்படி இந்த நாடு உருவானதற்கு காரணம் நாங்கள் என்று ஏன் உங்களுக்கு சிந்தனை வரவில்லை? தெரியல. சும்மா இருக்க மாட்டீங்கல்ல. அப்பன் சொத்துக்கு அடிச்சு கொள்ளக்கூடிய இஸ்லாமிய சமூகம் அப்பனுடைய நாட்டிற்கு ஏன் அடித்துக் கொள்ளவில்லை? சண்டை போட சொல்லல, குரலாவது எழுப்புறோமா? இதனுடைய உரிமை என்றாவது புரிகிறதா? புரியவில்லை. இது என் உரிமையெல்லாம் புரியல, அது ஏதோ உங்களுடைய உரிமை. காந்திக்கு பிளாங்க் செக் கொடுத்தார்கள். எத்தனை பேர் பிளாங்க் செக் கொடுத்திருக்காங்க காந்திக்கு? இந்திய வரலாற்றை எடுங்கள். அவருக்கு தர்மம் கொடுத்தவருடைய பட்டியலை எல்லாம் நீங்க எழுதுங்கள். காந்திக்கு ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பணம் தேவை என்று சொல்லும் போது பிளாங்க் செக் எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்க என்று சொல்லி கொடுத்தவர்கள் எத்தனை பேர்? யார் இருக்காங்களா வரலாற்றுல? தேடுங்க. 5 பேர் இருக்காங்களா, 10 பேர் இருக்காங்களான்னு பாருங்க. அதுல ஜமால் முகமது ஒருத்தர் இருக்கிறாரா என்பதை தேடுங்கள். ஜமால் முகமது கொடுத்தார், பிளாங்க் செக் கொடுத்தார் காந்திக்கு. நாட்டுக்காக அவ்வளவு கொடுத்திருக்கிறார்.
அவ்வளவு செத்து இருக்கிறான். எந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த போராட்டத்தில் தன்னுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக உயிர் நீத்த சமுதாயமாக இஸ்லாமிய சமூகம் இருந்திருக்கிறது. இன்னைக்கு 14% சொல்றான். அன்னைக்கு ஒன்றாக இருந்த இந்தியாவில் ஒரு 25-30% இருந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. எந்த போராட்டம் நடந்தாலும் அதுல மோர் தென் 50% இஸ்லாமியர்கள் இருந்தார்களா இல்லையா? திருப்பூரில் நடந்த போராட்டத்தில், எந்த திருப்பூர் போராட்டத்தில் கொடிக்காத்த குமரன் செத்தாரோ அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டதில் 4 பேர் முஸ்லிம்கள். வரலாறு தெரியுதா இருக்குது? தெரியல. இஸ்லாமிய பெண்கள் வீட்டில் தான் கிடப்பார்கள் என்று ஒரு கூட்டம் சொல்கிறது. கரூர் மாவட்டத்தை சார்ந்த பியாரி பிபி என்கின்ற கர்ப்பிணி பெண் அரசு செய்யப்பட்டு ஜெயிலுக்குள் போனாலா இல்லையா? கர்ப்பம் கலைந்ததா இல்லையா? பேசுறோமா? யாராவது பேசுவதில்லை, தெரியவும் இல்லை. இப்ப நமக்கு என்னன்னா, இது நமக்கு என்ன உரிமை என்ற எண்ணம் நமக்கு இருக்கு. இது நமக்கு உரிமை. இது யாரும் நமக்கு போடக்கூடிய பிச்சை இல்லை. இது யாரும் நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகை இல்லை. இது என்னுடைய உரிமை. இந்த நாடு உருவானதில் நானும் காரணம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களில் எனக்கும் பங்கு இருக்கிறது. இந்த நாட்டை உருவாக்குவதற்காக எந்த கல்விக்காக போராடுகிறோமோ அந்த கல்வியை என்னுடைய சமூகம் விட்டது. எந்த கல்விக்காக இன்று போராடுகிறோமோ, எந்த கல்வி இல்லாமல் தருதலைகளாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பலர் சுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கல்வியை இந்த சமூகம் சுதந்திரத்திற்காக விட்டு தொலைத்தது. ஆங்கிலேயர்களுடைய கல்வி என்பது ஹராம் என்று ஒரு கூட்டம் இதே மாதிரி ஜும்மா மேடைகளில் பேசியது. ஆங்கிலேயர்களுடைய கல்வியை பெறக்கூடாது என்று ஜும்மா மேடைகளில் முழங்கப்பட்டது. ஆலிம்கள் பேசினார்கள், கல்வியை தூக்கி எறிந்தார்கள். BA, BSc, BCom எதுவும் வேண்டாம், அரசு வேலை வேண்டாம், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பட்டம் வேண்டாம், அரசாங்கத்தினுடைய பதவிகள் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நடுத்தெருவில் 300-200 வருஷத்துக்கு முன்னாடி நின்றவன் இன்னைக்கு நின்றுகிட்டே இருக்கிறான். ஏன்னா நான் தியாகம் செஞ்சேன், நீ தியாகம் செஞ்சியா? எவன் இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ, ஆட்சி செய்தவர்கள் வெள்ளையர்கள் கிட்ட மானியம் வாங்கிக்கிட்டு இருந்தா, மாசம் மாசம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தா. நாம செத்து கொண்டிருந்தோம். ஒரே ஒரு மன்னிப்பு கேள்றா உன்னை விட்டுறேன்னு சொல்லி சொன்னாங்க. சின்ன மருது என்று சொல்லப்படக்கூடிய, பெரிய மருது சின்ன மருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, மருது பாண்டியர்கள். அதுல சின்ன மருது தூக்கில போடப்பட்டதற்கு பிறகு சின்ன மருதினுடைய பையன் முத்துவடுகு கைது செய்யப்படுகிறார். முத்துவடுகோட சேர்ந்து ஷேக் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதி கைது செய்யப்படுகிறார். முத்துவடுகும் ஷேக் ஹுசைனும் இந்தோனேஷியாவில, மலேசியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பினாங்கு தீவுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அங்கே 2 கைகளிலும் விலங்குகள் மாட்டப்பட்டு, கால்களில் விலங்குகள் மாட்டப்பட்டு, கைகளிலே குண்டுகள் கொடுக்கப்பட்டு சுத்தி கொண்டிருந்தார்கள். உணவில்லாமல், நல்ல தூக்கம் இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தான். வைத்தால போகுது, பிளேக், காலரா மாதிரியான விஷயங்கள், சோர்ந்து விழக்கூடிய ஒரு சூழல். அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேய அரசாங்கம் ஷேக் ஹுசைன் கிட்ட வந்து கேட்கிறான், மன்னிச்சிருங்கன்னு சொல்லு, சின்ன மருதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லு, முத்துவடுவுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தம் சொல்லி அவங்களை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்றான். செத்தாலும் சாவேனை தவிர உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு செத்தான் முஸ்லிம். வரலாறுல யாருக்கா ஞாபகம் இருக்காது? எவனா அந்த வரலாற்றை பேசுகிறானா? பேசுவதில்லை. இந்த சமூகத்துக்கும் தெரியவில்லை. இங்கே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காற்றும், தண்ணீரும், வீடும், நிலமும் உங்களுடைய தாத்தனும் பாட்டனும் உயிரை கொடுத்து நமக்கு பெற்றுக் கொடுத்தது என்பது நமக்கு தெரியவில்லை. தகப்பனுடைய வீட்டுக்காக மண்டையை உடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் தன்னுடைய நாட்டில் கிடைக்க வேண்டிய உரிமைகளை தூக்கி எறிந்து விட்டு தெருவில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலம் என்பது இன்னைக்கு இருக்குது. அப்ப இதை பற்றி பேச வேண்டிய தேவைகள் ஜும்மாக்களில் இருக்கிறது. ஏனென்றால் ஜும்மா மேடைகள் விடுதலை போராட்டங்களை ஏற்படுத்திய இடங்களாக இருந்திருக்கிறது. அதனால தான் உத்தரப்பிரதேச பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாசலில் ஜும்மா மேடைகளில் இந்திய நாட்டினுடைய விடுதலையை குறித்து பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய சுவர்கள் இரத்த சகதிகளாக இன்றைக்கும் இருக்குது. அப்ப நாம் அதை புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு குறைவு. இன்னைக்கு நம்ம ஏறக்குறைய அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி 5.5% சொல்லி சொன்னா இன்னைக்கு ரப்பா ஒரு 10% இருக்கலாம். 10% இருக்கக்கூடிய இடத்தில் வெறும் 3.5% இடஒதுக்கீடு நீங்க கொடுக்குறீங்க. அந்த இடஒதுக்கீடை வைத்துக் கொண்டு படிக்கிறதா என்ன பண்றது? ஒரு காலத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் படிக்காதவர்களாக இருந்தா இன்னைக்கு படிக்கிறான்.
கட் ஆஃப் மார்க் வந்து பிசியை விட அதிகமாக நீங்க முஸ்லிம்கள் வாங்குறான். கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்க மாட்டேங்குது. 31% ஓபன் காம்படிஷன்ல கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள். 100 வேலை இருந்தால் 3.5 வேலை எப்படி கொடுப்பது என்கின்ற கேள்வி வருகிறது. 200 வேலை இருந்தால் 7 வேலை நீ கொடுக்கிறியா என்கின்ற கேள்வி வருகிறது. 5 வேலை இருக்கக்கூடிய இடங்களை எப்படி முஸ்லிம்களுக்கு இடத்தை கொடுக்கிறீர்கள் என்கின்ற கேள்வி வருகிறது. ரோஸ்டர் முறைன்னு ஒரு முறையை போட்டு வச்சிருக்கிற அந்த முறை ஒழுங்காக இங்க பின்பற்றப்படுகிறதா என்கின்ற கேள்வி வருகிறது. 20 வருஷமா இந்த இடஒதுக்கீடு இருக்குது. இந்த 20 வருஷமா கொடுக்கப்பட்டக்கூடிய இடஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பயன்பெற்று இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார், எந்த அளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார் என்று வெள்ளை அறிக்கை வெளிவிடும் சொல்லி நான் கதற கத்திக் கொண்டிருந்தால் இதுவரை வெளியிடப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது இன்னைக்கு. எவ்வளவு வேலைகள் நமக்கு போகுது, நிறைய வேலைகள் போகுது. 5 வேலை இருக்குன்னு சொல்லி கேட்டா எப்படி 3% நிறைவேற்ற முடியாது. 200 பாயிண்ட் ரோஸ்டர்னு ஒன்று நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த 5 வேலையா 200 வேலைகள் வரும்போது உங்களுக்கு 3.5 வேலை கிடைச்சிரும் அப்படின்றான். நான் 7 வேலை கிடைச்சிரும் சொல்லி சொல்றோம். யார் உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறா? யார் அதை உறுதி செய்யறா? ஒவ்வொரு வாட்டியும் அது ரீசெட் செய்யப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. போன வருடம் முஸ்லிம்களுடைய இடத்தை யாரும் எடுக்கவில்லையா, அந்த இடம் இந்த வருஷம் ஃபில் பண்ணப்படுதா? ஃபில் பண்ணப்படுவதில்லை. முஸ்லிம்கள் பெண்களுக்கு என்று சில இடங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த இடங்கள்ல ஆண்களை நீங்கள் நிரப்புகிறீர்களா? நிரப்புவதில்லை. இப்படி ஏராளமான இடங்கள் நம்முடைய கைகளில் இருந்து பறிக்கப்படுகிறது. இதை பார்ப்பதற்கும் வழி இல்லை, கேட்பதற்கும் வழி இல்லை. அதிகரித்துக் கொடுங்கள் என்று கேட்டால் அதை குறித்து இஸ்லாமிய சமூகத்துக்கும் அக்கறை இல்லை. இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை, இன்னைக்கு இவ்வளவு கூடிய சிக்கல்கள், இதுல போய் இதெல்லாம் நம்ம பேசணுமா? பிஜேபி எவ்வளவு பிரச்சனை பண்றான், அவன் இவ்வளவு பிரச்சனை பண்றான், இந்த விஷயத்துல இதெல்லாம் கேட்கணுமா? கேட்கதான் செய்யணும். ஒருத்தன் கொல்ல வரான், சரி நீ கையை வெட்டிட்டு போன்னு சொல்லி கொடுத்துருவீங்களா? கொடுப்பீங்களா? யாரும். ரெண்டையும் தானே தடுக்கணும். கொலையும் பண்ணக்கூடாது, கையும் போகக்கூடாது. அப்படிதானே எல்லாரும் சொல்லுவீங்க. கையை வெட்டிட்டு போனா பரவாயில்ல, சாகாம உயிரோட இருந்தா பரவாயில்லன்னு சொல்லி நினைப்போமான்னு சொல்லி யோசிச்சு. இந்த உரிமைகள் என்பவை மிக முக்கியமானது. இதை மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறை. ஒருவர் இதை குறித்து சிந்திக்கணும். சில பேர் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான்லாம் பல லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிக்கிட்டு வீடெல்லாம் கட்டி நல்லபடியா செட்டில் ஆயிட்டேன். மாசம் வருமானம் வந்துட்டு இருக்கு, வாடகை வந்துகிட்டு இருக்குது. இங்க நம்ம அதை நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க அப்படி என்று நம்மில் ஒரு சிலர் இருக்கலாம். அப்படி இருக்கலாமா? ஒரு முஸ்லீமு உங்களுக்கு பாதிப்பு இல்லை, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 10 பேருக்கு பாதிப்புற ஒரு முஸ்லீம் அப்படி பார்த்துட்டு இருக்கலாமா? இருந்தால் நாம முஸ்லீமா? தாடி வச்சிருப்போம் பெருசா, அப்துல் காதர்னு பேர் இருக்கும், அப்துல் ரஹ்மான் பேர் இருக்கும். முஸ்லீமா நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாம் என்றால் என்னவென்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா. இஸ்லாம் என்பது மற்றவர்களின் நலனை நாடுவது, ஓன் நலத்தை நாடுவதில்லை. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை இஸ்லாம், மற்றவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இஸ்லாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கிறது இரு, மற்றவன் நல்லா இருக்கிறானா என்று இஸ்லாமிய மார்க்கம் கேட்கிறது. நீங்களும் நல்லா இருக்கணும், மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்களா என்பதை குறித்து சிந்திப்பதும் இஸ்லாத்தின் ஒரு அங்கம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் பல நேரங்கள்ல. சோறு திங்கிறோமே, சோறு, அந்த சோறை வீட்டில் உண்ணக்கூடிய நேரத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் தின்னானா என்று யோசிக்க சொல்லி இந்த மார்க்கம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்ம பார்க்கலாத? அடுத்தவன் பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வயிறார நீங்கள் திண்டால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இல்லை. நபி வழினா என்ன? நபி வழினா மற்றவனுடைய பசியையும் போக்குவதுதான் நபி வழி. நபி வழி என்றால் மற்றவர்களையும் நேசிப்பதுதான் நபி வழி. நபி வழி என்றால் மற்றவருடைய துயரையும் துளைப்பதுதான் நபி வழி. நம்மை குறித்து மட்டும் சிந்திப்பது நபியினுடைய வழி இல்லை. நபி அவ்வாறு வாழவில்லை, அவ்வாறு மரணிக்கவும் இல்லை. நாம் அப்படி இருக்கிறோமா என்று எண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. உங்க வீட்டில் செய்யக்கூடிய உணவு உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வீடு, ஆனாலும் நீங்கள் தனியாக உண்ண முடியாது. மார்க்கம் சொல்கிறது. குழம்பு செய்றீங்க, இந்த குழம்பு பக்கத்து வீட்டுக்கு தேவை இருக்குதா, தண்ணியை ஊத்தி குடுன்னு சொல்லுது இந்த மார்க்கம். சாப்பாடு இருக்கு, பக்கத்து வீட்டு ஒருத்தர் சாப்பிடலையா, அவனுக்கு ஷேர் பண்ணிட்டு நீ சாப்பிடு என்று சொல்லுகிறது. நீ அறவரை சாப்பிடு, அவனுக்கு அறவரை கொடு என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. பின்பற்றுகிறோமா? இந்த நினைப்பு நம்மிடம் வந்து விடுமையானால் இந்த நாட்டில் நமக்கு கிடைக்காத உரிமைகளுக்காக போராடுவதற்கு மேலிருந்து கீழ் வரை எல்லாரும் தயார் நிலையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது வரும். இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா அநீதி நடக்கக்கூடிய நேரத்தில் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது. தவறு என்று ஒன்று நடந்தால் அதை கரத்தால் தடுப்பது.
சக்தி இல்லையா? சட்டம் அனுமதிக்கலையா? நாவினால் தடுப்பது. மூமின்னா யாரு? இதை செய்பவன் தான் மூமின். இதை செய்பவன் தான் மூமின். இறை நம்பிக்கை என்பது உள்ளத்தில் இருக்குமே, ஆனால் அல்லாவை நம்பக்கூடியது உண்மை என்றால், ஐவேளை தொழுவது உங்கள் அல்லாவை நம்பித்தான் நீங்கள் தொழுகிறீர்கள் என்றால், தவறு நடக்கக்கூடிய நேரத்தில் கரத்தால் தடுங்கள், வாய்ப்பில்லை என்றால் நாவினால் தடுத்தே ஆக வேண்டும். உங்களுக்கு அந்த சக்தி இருந்தால். அமைதியா பார்த்துட்டு காதை மூடிட்டு கண்ணை மூடிட்டு போவது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லாத ஒன்று, எதிர்பார்க்காத ஒன்று, தண்டனைக்குரிய ஒன்று. தண்டனை இருக்கிறது. சனிக்கிழமை கூட்டத்தார் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த கூட்டத்தை தான் செஞ்ச. அவன் தப்புலாம் செய்யல. 2-3 பேர் மீன் பிடிக்க கூடாதுன்றது ஆணை. ஒரு கூட்டம் போய் மீன் பிடிக்குது, தப்பு செய்யறான். ஒரு கூட்டம் மீன் பிடிக்காத என்று தடுக்கிறான், நல்லது செய்யறான். இன்னொரு கூட்டம் நீ போனா போ, போடி போ, நான் போய் பிடிக்கல, இன்னைக்கு நம்ம பல பேர் இருக்கிறோம்ல, அப்படி இருந்தான். அல்லாஹ் 2 பேரையும் தண்டிச்சான். யார? தப்பு செஞ்சவனுக்கும் தண்டனை, தப்பு செய்யாமல் தடுக்காமல் இருந்தான் பாத்தீங்களா, அவனுக்கும் தண்டனை. அப்ப தப்பு நடந்தா குரல் கொடுக்கணும். இந்த மார்க்கம் சொல்லுது. குரல் கொடுக்கிறோமா? குரல் கொடுப்பதில்லை. ஏன் இஸ்லாமிய சமூகத்தில் ஆயிரக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்கள் வந்தாங்க? ஏன் இந்த ஊரு தண்ணீர மூழ்கி கிடக்கக்கூடிய நேரத்தில், மழை வெள்ளம் வந்திருக்கக்கூடிய நேரத்தில், மற்றவர்கள் எல்லாம் ஊருக்கு ஒதுங்கி கிடக்கக்கூடிய நேரத்தில் பல பேர் ஏன் தெருவுக்கு வந்தான்? எதுக்கு? போட்டு ஓட்ட தெரியாமலே போட்டு மேல ஏறி உட்கார்ந்து ஒரு கூட்டம் போச்சு. தான் குடும்பத்துல இருக்கிறவனா என்னானா ஏதானா என்று தெரியாமல் மற்றவன் குடும்பத்தை குறித்து ஏன் சிந்திச்சான்? தான் வீட்டுல இருக்கிறவனுடைய சோத்தை குறித்து கவலைப்படாமல் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஏன் சோறாக்குனா? மற்றவன் ரத்தம் என்று தேவைப்படக்கூடிய நேரத்தில் எதற்காக இங்கிருந்து ஓடுறான் ரத்தம்னு சொல்லி ஆம்புலன்ஸ் என்று ஒருவன் குரல் கொடுத்து விட்டால் எதற்காக ஆம்புலன்ஸ்களை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான்? ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. உனக்காக வாழாத, மற்றவனுக்காக வாழ் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. வாழ்கிறோமா? வாழ்ந்தால் முகம்மது நபி சொன்ன வழியின் முறை வாழ்கிறோம். அப்ப நாம கேட்கக்கூடிய ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு என்பது நமக்காக கேட்கப்படுவதோ மற்றவர்களுக்காக கேட்கப்படுவதோ அது உரிமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உரிமைக்காக போராடுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உரிமைக்காக நீங்க போராடுறீங்க, போராடக்கூடிய நேரத்தில் உயிரே பிரிந்து விட்டால் கூட நீங்கள் ஷஹீத் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. உங்களுடைய உரிமைக்காக போராடுறீங்க, யாரும் உங்களை போய் உயிரெல்லாம் கொடுக்க சொல்லல. அந்த அளவுக்கு இருக்கு இந்த மார்க்கம். உரிமைக்காக போராடும் போது உயிர் போயிடுச்சா, நீங்க ஷஹீத், நேரடி சொர்க்கம் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. உரிமைக்காக போராடாம அமைதியாக இருக்கக்கூடாது. நல்லா வாழ்ந்து நல்லபடியா போய் சேர்ந்துட்டாருங்க, நல்லா படிச்சாரு, நல்லா வீடு கட்டினாரு, காரெல்லாம் வாங்கினாரு, கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாரு, பிள்ளைங்கள் எல்லாம் நல்லபடியா வாழ வச்சாரு. சரி, அவர் சுத்தி 1000 பிரச்சனை இருந்துச்சு, என்ன பண்ணாரு? அவர் யார் வம்பு தும்புக்கு வர மாட்டார். வம்பு தும்புக்கு வரக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லுதா? தீன் பிரச்சனையை தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது இந்த மார்க்கம் சொல்லுதா? கேள்வி கேட்கணும் என்றுதான் இந்த மார்க்கம் சொல்கிறது. அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமீபத்தில் காசாவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு பிறகு மீண்டும் 50க்கும் அதிகமானவர்கள் இஸ்ரேலிய பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஒப்பந்தத்தை மீறுவது என்பது அவர்களுடைய ஆயுள் கால வழக்கம். அந்த அடிப்படையில் அங்கே அப்பாவிகள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். 2 வருடங்கள் நடந்த மிகப்பெரிய போருக்கு பிறகு ஒரு அமைதி கிடைத்ததற்கு இறைவனுக்கு நாம் நன்றி சொன்ன அதே நேரத்தில் மீண்டும் ஒரு போரை நோக்கி இழுத்து சென்று விடுவார்களோ என்கின்ற ஒரு சூழல் அங்கே இருக்கிறது. ஏராளமான பிரச்சனைகள், மிகப்பெரிய சிரமங்கள், பசியோடும் பட்டினியோடும் நிறைய மக்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த போருக்கு காரணமான ஹமாஸ் என்கின்ற அமைப்பையோ அது செய்த விஷயங்களையோ யாரும் ஆதரிக்கவில்லை. அவர்கள் செய்த செயல்களை சரி என்றும் யாரும் சொல்லவில்லை. ஆனால் அதற்காக அந்த மக்கள் கொடுத்த விலை என்பது பிரம்மாண்டமானது, மிகப்பெரியது, கொடூரமானது. இப்படிப்பட்ட ஒரு விலையை அவர்களிடமிருந்து இந்த சமூகங்கள் பெற்றிருக்க கூடாது. மிகப்பெரிய கொடுமையை அந்த மக்களுக்கு செய்துவிட்டார்கள். பட்டினியால் பல பேர் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், பசியால் பல பேர் செத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இன்னும் அங்கே முழுமையான விஷயங்கள் திரும்பாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் அமைதியோடு வாழ்வதற்கும் அங்கே அமைதி திரும்புவதற்கும் அந்த மக்கள் உரிமைகளோடு தங்கள் நாட்டில் ஒரு குடிமகனாக உரிமை பெற்றவர்களாக வாழ்வதற்கும் அதிகமாக நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கே அவர்கள் விடக்கூடிய ஒவ்வொரு கண்ணீருக்காகவும் நீங்களும் கவலைப்பட்டால் நாம் முகமது நபியுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம். அவர்கள் யாரோ நாம் யாரோ என்று நாம் இருந்துவிட்டால் முகமது நபியுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு, எந்த மூலையில் யார் கண்ணீர் விட்டாலும் யார் கஷ்டப்பட்டாலும் அதற்காக கவலைப்படக்கூடியவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாஹிதுவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.